இன்னைக்கு லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதமும் மஷ்ரூம் கிரேவியும் தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு 2 டம்ளர் போல் அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இந்த அரிசி என்ன பார்த்தீங்கன்னா துளசி அரிசி தான். இது வந்து வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்தது தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் வர மாதிரி நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 2 முழு தேங்காய், எனக்கு அது சரியாக இருந்தது. இந்த மாதிரி ஜூஸரில் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுலேயும் சக்கை தேங்காய் பால் எல்லாமே ஒன்றா இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அதை தனியாக வடிகட்டி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் போல் நெய், இது 2யுமே சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்லாம் இல்லை, ஏன்னா அது மாதிரி வதங்குச்சுன்னா நம்ம தேங்காய் பால் சாதம் வந்து கொஞ்சம் கலர் மாறின மாதிரி ஆகிடும். இது கூடவே 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து இது மாதிரி கத்திரிக்கோலெல்லாம் கட் பண்ணி போட்டால் இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே இதில் தான் கட் பண்ணுவேன். இப்போ இது கூட தேங்காய் பால் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கொதிச்சு வர வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தாலும் அதை சேர்த்து ஒரு வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டோன்னா நம்மளோட தேங்காய் பால் சாதம் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மூடிட்டோம் அப்படின்னா நம்மளோட தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது மஷ்ரூம் கிரேவி வந்து நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது கூட ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இதை லைட்டாக வதக்கிட்டு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்போ கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துட்டு மூடி வச்சிட்டோன்னா போதும். ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த மஷ்ரூம் வந்து நமக்கு வெந்துடும். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி நமக்கு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு தேங்காயும் கசகசாவும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி.